இன்றைய நிலாச்சோறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக லண்டனைச் சேர்ந்த நிமாலினி கிருஷ்ணா இணைந்திருக்கின்றார். வணக்கம் நிமாலினி. வணக்கம். பொதுவாக இன்றைய நிலாச்சோறு நிகழ்ச்சியிலே இந்த ஐரோப்பிய சூழலிலே, அது பிரித்தானியாவாக இருந்தாலும் சரி அல்லது ஐரோப்பிய இணைய நாடுகளாக இருந்தாலும் சரி, பொதுவாக புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகளிலே நம்மவர்கள் குழந்தைகளை வளர்ப்பதிலே அவர்களை ஒரு தமிழை சொல்வார்கள் வளர்த்து ஆளாக்கி விட வேண்டும் என்று, அவ்வாறான ஒரு சூழலை எதிர்கொள்வதிலே பாரிய சிக்கல்களையும் சவால்களையும் எதிர்கொள்ளுகிறார்கள். காரணம், நாங்கள் வாழ்ந்த ஆசிய சூழலுக்கும் இங்க உள்ள சூழலுக்கும் பல விடயங்களிலே நிரம்ப வித்தியாசங்கள் காணப்படுகின்றன. எனவே நீங்கள் உங்களுடைய பார்வையிலே இந்த சிக்கல்களை எவ்வாறு எதிர்கொள்ளலாம், அல்லது நீங்கள் உங்களுடைய அனுபவத்திலே உங்களுடைய பிள்ளைகளோடு நீங்கள் உங்களுடைய அனுபவத்திலே இந்த பிரச்சனைகளை எவ்வாறு நீங்கள் கையாளுகிறீர்கள்? ஆமாம், என்னண்டா இங்க சிறுவர்கள் இந்த உறவுகள் இல்லாத பிரச்சனை. அதாவது பிள்ளைகளுக்கு பெரியம்மா பெரியப்பா அத்தை மாமா சித்தி சித்தப்பா என்று எவருமே இல்லாம அம்மா அப்பா மட்டும்தான் சிறுவர்கள் இருக்கிறார்கள். அதால ஒன்று சின்னாக்கள் என்ன செய்யணும்னா மதிப்பு கொடுக்கிற பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்கிற தன்னை இழந்தவர்களாக இருக்கிறார்கள். அடுத்தது என்னண்டா உணவு முக்கிய பிரச்சனையா இருக்கின்றது. என்னண்டா இங்க பார்த்தா கொழுப்பு உணவு வகைகளை தான் விரும்பி சாப்பிடணும் இங்க சின்னாக்கள். ஏன்னா வெளியில கூட்டிக்கணும் போனா பிக்ஸா வேணும், கேஎஃப்சி வேணும், மைக்டோனல்ட்ஸ் வேணும், இதைத்தான் சொல்லினோம். அப்ப இதால இதய நோய் போன்ற ஒரு குறிப்பிட்ட போன்றவை ஒரு குறிப்பிட்ட வயசுலயே வர்றதுக்கு காரணமாக இருக்கின்றது. அடுத்தது நாங்க பார்க்க போனா ஊர்ல ஸ்கூல்ல பாடசாலை போயிட்டு வீட்டை வந்த உடனே டியூஷன் வலிக்கிட்டு வினா சின்னாங்க. இங்க பள்ளிக்கூடம் போயிட்டு இங்க பார்த்தா வீட்டை வந்த உடனே என்ன டியூஷனுக்கு விடவும் மேலாது. இந்த நாட்டுல டியூஷன்டா என்னண்டே தெரியாம இருக்கணும் சின்னாக்கள் சிறுவர்கள். அடுத்தது இங்க டியூஷனுக்கு விடுறாலும் பெருமளவு, அதாவது அதிக அளவு பணத்தை செலவிடுவதாக அமைகின்றது. இவர்கள் இங்க தொலைக்காட்சியும் கணனி போன்றவற்றில் அதிக நேரம் செலவிடுகின்றனர். இதால சின்ன சிறுவர்கள் பழுதாகிறார்கள். சிறுவர்கள் சாப்பாட்டுல கூடி அக்கறை இல்லாம உற்சாகம் இல்லாம இருக்கிறார்கள். அதை விட வீட்டை விட்டு வெளியில் கூட போக விருப்பம் இல்லாதவர்களாகவும் இருக்கிறார்கள். தொலைக்காட்சியும் கன்னடியும் சொர்க்கம் என்று கூடி இருக்கிறார்கள் இந்த சின்னாக்கள். பார்க்க போனா அந்த ஐரோப்பா கண்டத்திலே, ஐரோப்பா கண்டத்திலும் சரி இங்கிலாந்திலும் சரி, அதை விட இந்த படிப்புல கூட அக்கறை இல்லாம இந்த தொலைக்காட்சியும் கன்னடியும் பார்ப்பதனால படிப்புல கூட அக்கறை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். மற்றும்படி இல்ல அப்படி என்றால் இப்ப நீங்க சொன்ன விஷயங்கள், உணவு முதலாவது நீங்க சொன்னீங்களா ஆரம்பத்துல அவர்களுக்கு உறவு முறைகள் இல்ல, அந்த உறவு முறைகள் இல்லாதால அப்பா அம்மாவோட இருக்கிறதால அவர்கள் சில பல தனிமையை உணரலாம், அவைக்கு அந்த உறவுகளோட பழகாத்தாலே அவர்கள் பெரியவர்களை கூட மதிக்கிறதுகள் இல்லையென்று சொன்னீங்க. அப்ப அத நீங்கள் எப்படி இப்ப நீங்கள் உங்களோட வீட்லயே அதை எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க? இப்படியான ஒரு பிரச்சனை அதுக்கு என்ன செய்யலாம் என்று நீங்கள் அதுக்கு அவையில நீங்கள் வழிபடுத்துறீங்க? வெளியிடங்களுக்கு வேற ஒரு ஃப்ரெண்ட் இந்த வீட்டை கூட்டிட்டு போனா கூடி அங்க அவை இந்த பிள்ளைகள் அந்த அந்த என்ன ஒரு தாங்களும் அவைகளோட ஃப்ரெண்ட் மாதிரி தான் பழகின மொழிய, மற்றும்படி அந்த ஊர்ல இருக்கிற பிள்ளைகள் மாதிரி இல்லையா ஆட்கள். ஏன்னா இங்க சில பேர் என்ன செய்யணும், சின்ன குழந்தைகள் கூடி ஆட்டின கால் போட்டு கொண்டு இருப்பினம் காலை ஆட்டி கொண்டு இருக்கணும். என்ன நாங்க ஊர்ல எல்லாம் எப்படி வளர்ந்துனாங்க, ஒரு வயசுக்கு மூத்த பெரியவர்கள் வந்தா அப்படி அவை கதிரையில இருந்துச்சு நம்ம சொன்னா நாங்க சில நேரம் நிலத்துல இருக்காட்டி எழும்பி மரியாதை கொடுத்துட்டு தான் அது அப்புறம் இருப்போம். என்ன அப்படியான இதுகள் எல்லாம் இந்த நாட்டுல இந்த சிறுவர்களுக்கு எந்தவித சொல்ல போனா ஒரு 100% விதமான பிள்ளைகளுக்கு இல்லையேன்னு தான் சொல்லலாம். இல்ல அத எப்படி அத நீங்கள் வழிபடுத்தலாம் நினைக்கிறீங்க? இப்ப இப்படியான பிள்ளைகளை எப்படி நீங்கள்
என்னன்னு சொல்றது, அவைக்கு இந்த பழக்க வழக்கங்களை பழக்கிறதோ அல்லது இப்படி எங்கள்கிட்ட இப்படி ஒரு கலாச்சாரம் இருந்தது, அதை நீங்க முற்றுமுழுதாக ஃபாலோ பண்ணாட்டிலும் அதை பற்றி நீங்க அறிஞ்சிருக்கிறது அல்லது அதை கொஞ்சமாவது நீங்கள் தன்னோணம் என்ற விஷயங்களை எப்படி அவைக்கு சொல்லலாம் நினைக்கிறீங்க? ஆமாம், சொல்லி கொடுத்தாலும் அவர்கள் வந்து இந்த பாடசாலைகள் அவர்களோட சேர்ற நண்பர்களால வந்து மறந்து போய் இங்கத்த நாட்டு கலாச்சாரத்திலேதான் மாறுகின்றன ஒழிய சொல்றதுக்கு அளவு அவைய செயற்படுற அளவுக்கும் சொல்லி அவைய செயற்படுற அளவுக்கும் இல்லைங்கிறது சிறுவர்கள் வந்துதான் சொல்லலாம். அதற்காக எல்லா சிறுவர்களையும் அப்படி கூறவும் முடியாது. அதே போல இப்ப உணவு என்று சொன்னா இப்ப இந்த வெளியால இந்த அதாவது மேற்கத்திய உணவு வகைகள்லயே கூட நாட்டம், கொழுப்பு, பிட்சா, மெக்டொனால்ட்ஸ் அல்லது KFC சாப்பாடுகள்னு சொன்னா இப்ப அதை வந்து எங்களுடைய வீடுகள்ல வந்து அவைக்கு எங்களுடைய உணவுகள்ல பொதுவாக நாங்கள் சாப்பிடுற உணவுகள்ல கூடுதலான ஆர்வம் பெறக்கூடிய வகையில ஒன்றையும் செய்யலாம்னு நினைக்கிறீங்களோ? இப்ப அம்மா மார் வேலைக்கு போறதுன்னு சொன்னா இப்ப அவ வீட்டுல என்னடா இப்ப வேலை என்றது ஒரு முக்கிய பிரச்சனை என்றபடியா சின்ன வயசுலயே சில குடும்பங்கள்ல வந்து காசுகளை அவை கொடுத்து எங்கேயோ போய் சாப்பிட்டு போனா சரி என்ற மாதிரியான பிரச்சனைகளும் இருக்குத்தானே. அப்ப இதுல பெற்றோர்களுக்கு பங்கில் என்ன நினைக்கிறீங்களோ? இப்ப சின்ன பிள்ளைகள் எல்லாம் இப்படி செய்யறேன்னு சொன்னா அவை அப்படித்தான் செய்வினம் இருக்கிறது இதோ அல்லது பெற்றோர்கள் அதை மாற்றலாம் நினைக்கிறீங்களோ? மாற்றலாம். ஆனா வெளியில கொண்டு போனா வெளியில நாங்க போயக்குள்ள தூர இடத்துக்கு தான் போறோம். என்ன தூர இடத்து போயக்குள்ள போற கடைகள்ல எல்லாம் இந்த சாப்பாடு எல்லாம் இருக்குது. வேண்டி கொடுத்து பழகி அவைகள் வந்து அந்த சாப்பாட்டுல வந்து இது இப்படியான சாப்பாடு எல்லாம் நீங்க சாப்பிடணும் நிக்கணும். மற்றும்படி எங்கட சாப்பாடு சாப்பிட்டாலும் ஆனா அதைத்தான் விரும்பி தங்களுக்கு இதுதான் வேணும், இன்றைக்கு ஆர்டர் பண்ணி எடுப்போமா ரெண்டு கூடி நிக்கணும். என்ன அதே போல இப்ப பாடசாலைகளுக்கு போய் இப்ப வளர்ந்த பிள்ளைகள் அந்த பாடசாலையில சில வேளை இந்த வன்முறைகள்ல ஈடுபடுறது அல்லது தவறான விடயங்கள்ல தவறான நடவடிக்கைகள்ல ஈடுபடுறதுன்னு சொன்னா அவைய எப்படி அதுக்கு அந்த விடயங்களுக்கு போகாம அவை எப்படி மனநிலைகளை மாற்றி வச்சிருக்கலாம்னு நினைக்கிறீங்க? அப்படியான தீய பழக்கங்களை பழகக்கூடாதுன்ற வகையில அவை எப்படி வழிப்படுத்தலாம்? அதற்கு வந்து நாங்க தான் பெற்றோர்கள் தான் சொல்லி கொடுக்கணும். அதை பற்றி நான் சொல்லுவதற்கு பெருசாக என்னிடம் கூற முடியாதுதான் சொல்லலாம். அடுத்தது என்னன்னா அடுத்தது வந்து இந்த வேலை என்று திரிவதனாலும் இந்த பெற்றோர்கள் வந்து வேலை என்று திரிவதனாலும் அந்த அன்பு அரவணைப்பு போன்றவை வந்து இப்ப சிறுவர்கள்ட்ட இல்லாம போன்றது. இதனால இந்த சிறுவர்கள் வந்து பார்த்தா கோவப்படுவதும் கூட கொதிப்படுவதும் கூட இருக்கின்ற இந்த சிறுவர்களிடம். தாய் சாப்பாடும் என்ன வேலை என்று தெரியக்குள்ள அவையிட்ட இங்க கூட அப்படித்தான் ஊர்ல அந்த இது பிரச்சனை இருக்காது. எப்படி என்னாலும் தாய் வீட்டுலதான் இருக்க போறா. தாய் வீட்டுல இருந்து சாப்பாடு இங்க ஊர்ல பார்த்தா ஒரு சாப்பாடு ஊட்டி விடுவினா. இங்க பார்த்தா தாய் வேலைக்கு போயிருவா. அப்படியே போய் இரவு வருவா. பிள்ளை மேசையில இருந்து ஏதோ சாப்பிட்டுட்டு வர வேண்டியதான். அப்ப அந்த அன்புன்றதும் இல்ல அரவணைப்பண்ணதும் இல்லாம அந்த புள்ள வந்து ஒரு இதா வளர்ற மாதிரி இருக்குதுன்னு சொல்லலாம். இங்க வந்து இந்த தாய்மொழியும் ஒரு பிரச்சனையாக இருக்கு. தாய்மொழி கட்டாயம் வந்து இங்க சிறுவர்கள் வந்து சில சிறுவர்கள் வந்து தெரியாம இருக்கின்றார்கள். அப்ப ஊர்ல இருந்து ஒரு அம்மம்மா இல்லாட்டி ஒரு தாத்தா வந்து அவைகளுக்கு வந்து பெருசா இங்க மொழிகள் தெரியாம இருக்கும். அப்ப அவைகளோட அங்க இருந்து வரைக்குள்ள இங்க இவியலோட அந்த சிறுவர்களோட கதை கேளாம இந்த சிறுவர்களே சிரிப்பார்கள். அங்க இருந்து வாராக்கள் அவையும் சிரிப்பினர் இந்த கதைகளை கேட்டு இப்படியான ஒரு பிரச்சனையும் இங்க சிறுவர்கள் வந்து எதிர்நோக்குகின்றார்கள். இப்ப நீங்கள் உங்களோட வீட்டுல இப்ப உங்களுக்கு பிள்ளைகள் என்றால் எப்படி அவையோட நீங்கள் எப்படி இது எல்லாத்தையும் சமாளிக்கிறீங்க? உங்களோட வீட்டுல உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? எனக்கு வந்து 2 குழந்தைகள். அவர்கள் வந்து சின்ன ஆட்கள் தான். ஆனா அவைக்கு நான் எங்கட ஊர் கலாச்சாரத்தை தான் சொல்லி கொண்டு வளர்த்து கொண்டு வாரேன். வந்து நான் இலங்கையில பிறந்தனா இலங்கையில இப்படித்தான் இருந்தனாங்க இப்படித்தான் வளர்ந்தனாங்க அப்படின்னு தான் சொல்லி வளர்த்து வாரேன். சின்ன ஆக்கள்ன்றபடியா இன்னும் பெரிய பெரிய இதுகளுக்கு வராதபடியா அவைக்கு இப்ப வீட்லயே உங்களோட சொல்றத கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இருக்கும். என்ன? ஓம். நன்றி நிமாலினி, நீங்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு உங்களுடைய அனுபவங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்காக எங்களுடைய ஊடகங்கள் சார்பில் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். நன்றி, வணக்கம். நன்றி.